ஏ அம்புஜங்கா. வாட்டி மலரே அதுக்காட்டியும் கிளம்பி வந்துட்டியோ? ஏக்கா நகை கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு இன்னும் கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வந்துட்டியாட்டி ஈரி. இந்த துணியை துவச்சு காய போட லேட் ஆயிட்டு. 3 நாளைக்குள்ள துணியும் ஒன்னும் சேர்ந்துருச்சு பாத்துக்கோ. அதை அப்படியே விட்டுட்டு வர மனசு வரல. துணி துவைக்க உனக்கு நேரங்காலமே இல்லையாக்கா? என்னக்கா நீ? எங்கேயாவது வெளியில போகணும்னா வீட்டுல ஒரு வேலை இல்லாம முடிச்சு வச்சுட்டு போனாதாண்டி மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இல்லைன்னா ஏதோ ஒரு குறையாவே இருக்கும் பாத்துக்க. இது என்ன கதையா இருக்கு? எங்க அம்மா இப்படிதான் பண்ணிட்டு இருக்கும் நேரங்காலம் தெரியாம. சீக்கிரம் கிளம்புக்கா. இருடி, இந்த சேரை மாத்திட்டு 1 நிமிஷத்துல வந்துருவேன். இந்த மலரே கருப்பட்டி போட்டு பாயாசம் வச்சு பாத்துக்கோ. அதை குடிச்சிட்டு 1 நிமிஷத்துல சேரையை மாத்திட்டு வந்துடுறேன். ஆஹா, பாயாசமா? தாக்கா தாக்கா, என்ன டேஸ்ட்! உன் கைக்கு வளையலே போடலாம்க்கா. ஆமா, இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சலா இருக்கு. இருடி வாரேன். அப்பா என்ன டேஸ்ட்! மலரே, என்ன பாயாசம் குடிச்சு முடிச்சிட்டியா? போகுமா? ஏம்மா யாரு இது? எங்க அம்புஜக்காவா? ஏக்கா சூப்பரா இருக்குக்கா. தலையில ஒரு கொண்டை, அதை சுத்தி பூவு, நெத்தி சுட்டி, அப்படியே குஸ்பு மாதிரி இருக்கக்கா. போ. கலக்குறிய. நல்லா இருக்க சின்ன பொண்ணு. ஆமா பின்ன நல்லா இல்லாம இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். செம்மையா இருக்கக்கா. நகை கடைக்கு போறோம்ல டி, நம்மளே கம்மியா தான் வாங்க போறோம். கொஞ்சமாவது அப்படி இப்படின்னு கிளம்பி போனாதான் நம்மளுக்கு ஒரு 4-5 டிசைன் காட்டுவாங்க பத்துக்க. புது மாடல்லாம் காட்டுவாங்க. நம்ம சும்மா போனோன்னு வையேன், ஒன்றும் காட்ட மாட்டாளுவோம். ஆமா அதுவும் சரிதான். சூப்பரா இருக்கீங்க பாத்துக்க. இப்படியே இருக்கணும் இனிமே அம்புஜக்காலாம். வேற எப்படியாவது மாறுனீங்க பழையபடி ஊதா கலர் சேலையை போட்டுட்டு அப்புறம் இருக்கு. ஏடி, இது இன்னைக்கு மட்டும்தான். வேற வெளியில எங்கேயாவது போனா மட்டும் தான் இப்பெல்லாம் போவேன். மற்றபடி எனக்கு அந்த சேலை தான் பிடிக்கும். ஏங்க 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 கூப்பிட்டுட்டே இருக்கேன். எவ்வளோ நேரம்? காது கேட்காத மாதிரி இருக்குது பேரு. என்ன சொல்லி தொலை. இந்த அம்புஜக்கா இருக்காங்கல்ல, அவங்க வள்ளி கடையில் சீட்டு போட்டிருந்தாங்களாம். அதான் அந்த நகை கடை. அந்த பிள்ளைகளுக்கு ஜாமான் எடுக்கணும், ஏதாச்சும் கொஞ்சம் துணைக்கு கூட வாக்கிதா, நீ வந்தாதான் நல்ல பொருளாக செலக்ட் பண்ணி எடுப்ப அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இப்படிலாம் சொல்லி கூப்பிட்டாங்களாக்கும். நம்புற மாதிரியா இருக்கு இது. ஆமாங்க, நான் போயிட்டு வரவா? எம்மா தாயே, நீ சாதாரணமா கேட்டாலே போயிட்டு வான் இருப்பேன். இவ்வளோலாம் குழஞ்சி பேசாத, சகிக்கல. நம்ம என்ன பிளான் போட்டா இவர் என்ன சொல்றாரு? கேட்போம், கேட்டு பார்ப்போம். கீழே குனிஞ்சு என்ன தேடிட்டு இருக்க? ஒன்றும் இல்லையா? எங்க ஒன்றும் இல்லை. அப்போ நான் போயிட்டு வரவா? எம்மா தாயே, நீ எங்கனாலும் போய்க்கோ. ஆனா காசுன்னு ஒத்த பைசா கேட்டுறாத. நானே வீட்டு லோன் கட்டதுக்கு பைசா இல்லாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். பாயிண்ட பிடிச்சிட்டாரே. ரொம்ப வேணாங்க, ஒரு 10,000 ரூபா. ஒரு 10,000 ரூபா தந்தா போதும். என் உடஞ்ச கம்மலை போட்டு மாத்திட்டு வந்துடுவேன். எங்க தருவீங்களா? இப்ப போட்டுக்கு கம்மல் இல்லாமையா இருக்க? காதில் தான் போட்டிருக்கல்ல, அது போதும். எனக்கு கொஞ்சம் பணம் வர வேண்டியது இருக்கு. வந்த உடனே நான் உன்னை கூட்டு போய் வாங்கி தரேன். இப்போதைக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இதை கேட்கறதுக்கு இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டோம். இதே அவர் தங்கச்சின்னா இந்நேரம் அள்ளி எடுத்து கொடுத்துருப்பாரு. நமக்கு வச்சது அவ்வளோதான். என்ன நீ இன்னும் கிளம்பாம டிவியை மறைச்சிக்கிட்டு இருக்க? தள்ளி போ, தள்ளி போயாவது நின்று பாரு. என்னத்தை பார்க்க நான் கிளம்புறேன். இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு கொஞ்சமாவது நம்மளுக்கு மரியாதை இருக்கா? ஒரு 10,000 ரூபா, அதுக்கு கூட நம்ம பெறாம போயிட்டோம். நம்மளும் ஏதாவது செஞ்சு சம்பாதிக்கணும். அம்புஜக்கா, சேலெல்லாம் நல்லா இருக்கே. தலையில கொண்டா பூதா. எங்க அண்ணன் எடுத்து கொடுத்தாவோட உங்களுக்கு? அண்ணன் எங்க எடுத்து கொடுக்க? பீரோல கிடந்துச்சுமா, முன்னாடி எப்பமா வாங்கினது. அதை எடுத்து உடுத்திட்டு வாரேன். சேலை கலர் நல்லா இருக்கு அம்புஜா உனக்கு. அப்படியா லட்சுமி? நல்லா இருக்கோ? இது எப்போ வாங்கினதுன்னு எனக்கே ஞாபகம் இல்லை பார்த்துக்க. இந்த உமாவை எங்க இன்னும் ஆளை காணோம்? வருவாளா மாட்டாளா? ஒரு ஃபோன் பண்ணுங்க. ஆமாம்மா, பஸ் வேற வந்துடக்கூடாதே. இந்த கிளம்பி வந்துட்டேன்னா ஆளை காணுமே. ஒரு ஃபோன் அடிச்சு பார்ப்போம். என்னாச்சுக்கா, எடுத்தாளா? இப்படி ரிங்கு போயிட்டு இருக்கீதா, எடுக்க மாட்டேக்காளே. அண்ணா போச்சு போ, கட் ஆயிட்டு. நம்ம குரூப்ல ஒருத்தருக்கும் பஞ்சுவாலிட்டியே கிடையாது. எங்கேயாவது ஒரு பக்கம் கிளம்பணும்னா தான் டக்குன்னு கிளம்பி வர மாட்டேங்கிங்க யாரும். அந்நேரத்தில் தான் சட்டி பொட்டியெல்லாம் உருட்டிக்கிட்டு பாத்திரம் கழுவட்டுமா துணியை துவைக்கணுமான்னு அலையிறீங்க. அதான் டீ, நீ பேசலாம். நீ எவ்வளோ நாளும் பேசலாம். கல்யாணம் ஆகும்ல, அப்போ தெரியும் உனக்கு. வீடு லட்சுமி, அவ சின்ன பிள்ளை தானே. அவ மாமியார் வீட்டுக்கு போய் பார்த்துக்குவா. ஏது இவ உங்களுக்கு சின்ன பிள்ளையா? நல்ல நெட்டன்னு வளர்ந்து நெட்ட குரங்கு மாதிரி இருக்கா, சின்ன பிள்ளையா? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க. போறோம், போய் அந்த மேலே போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வாங்க, காற்று வாங்கிட்டு. பேச்ச பாரு, வாய் இங்கே இருந்து பக்கத்து ஊர் வரைக்கும் நீளுது. ஏடி எரும மாடி, என்ன
இறக்கி விடு மலரு. கீழே கீழே போட்டு தொலைச்சிடாத. எடி நெட்ட குரங்கு கீழே போட்டு தொலைச்சிடாத. இறக்கி விடு நீ. மலரே சூப்பரா தொங்க விட்டுருக்கியே. நல்ல காம்பினேஷன் தான் உனக்கும் லட்சுமிக்காக்கும். நல்ல விளையாடுறீங்களே. கலக்கு. என்னத்தை கலக்கணும்? உன் வாயிலே தான் மிதிக்கணும். கீதா நான் கீழே வந்தேன்னு வையேன். அட போவாங்க லட்சுமிக்கா, நல்லா மிமிக்ரி பண்ணி காமெடி பண்ணிக்கிட்டு. ஏன் அம்புஜாக்கா, நான் வந்துட்டேன். பஸ் இன்னும் வரலையோ? எல்லாரும் மேல என்னத்த பார்த்துட்டு இருக்காவோ? லட்சுமி அக்கா, ஏன் மேல போய் நின்று தொங்கிக்கிட்டு இருக்கீங்க? கோழி ஏதோ அங்க போய் நிக்குதோ? ஆமாடி, கோழி தான் முட்டை போட்டு வச்சிருக்கு மேல. நீ வந்து எடுத்து போடு. அப்படியா? சரி சரி, உடையாம எடுங்க. எத்தனை முட்டைக்கா போட்டிருக்கு? 2 இருந்தா எனக்கு ஒண்ணு கொடுங்களேன். லட்சுமிக்கு அப்ப எனக்கு தர மாட்டீங்களோ? கீழே வந்தேன்னு வை, 3 பேர் முடிய ஆஞ்சு விடுவேன். ஆஞ்சு நெட்ட குரங்கி இறக்க போறியா இல்லையா? என் மலர் இறக்க மலர். ஏன்டி ஒரு இடத்துக்கு போகும்போது விளையாடுற? ஏக்கா போக்கா, அமைதியாகிற அம்புஜாக்கா. அப்போ உனைய தூக்கி மேலே வச்சிருவோம் பார்த்துக்கோ. லட்சுமி நான் கீழே குனிறேன், மேல வேணா குதிச்சிடுறியா? அம்புஜாக்கா என்ன நீங்கள் பெரிய பயில்வான் நினைப்போ? கீழே குதிச்சா அப்படியே வந்து ஒரு முதுகு வச்சு கேட்ச் பிடிக்கிற மாதிரி. இருங்க இருங்க, இறக்கி விட்றேன். வா லட்சுமி, ஒன்னும் ஆவலல்ல. அம்புஜாக்கா உங்க முகத்துக்காண்டி பார்க்க இனிமே இவ்வளவு கூடலாம் நான் வரமாட்டேன். இனிமே இவ்வளவு கூட்டம் என்னை கூடக்கூடாது. மனுஷியா, நாளைக்கெல்லாம் இவளை கட்டி கொடுத்து அவ்வளோதான் மாமியாரை சுருட்டி உள்ள மடக்கி வச்சிருவா. இந்த மலர் வேறமா ஒருத்தி, அதுக்குள்ளேயும் கீழே இறக்கி விட்டா. பஸ் வர வரைக்கும் நல்லா ஃபன் பண்ணிட்டு இருக்கணும். ஏன் மலரு, வயசுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்க மாட்டியா? லட்சுமி அக்காக்கு உனக்கு என்ன வயசு ஆகுது? அவங்கள தூக்கி மேலே ஏற்றி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு நடக்க. சுத்த அறிவு கட்ட பிள்ளையா இருக்கிய. ஆமா கீதா, அவளுக்கு அறிவுங்கிறதே பாதிதான் இருக்கு. கீதா நீ மனசுக்குள்ளேயே எப்படி சிரிக்கன்னு எனக்கு தான் தெரியும். 3 பேரையும் நம்பாதீங்க அம்புஜாக்கா, 3 கூட்டு கலவாணிவோம். சரி சரி லட்சுமி, சண்டை போடாத சரியா ரோட்ல வச்சு. இந்த பஸ் வர மாதிரி இருக்கு. லட்சு நல்ல உடம்பு கன் மாதிரிலாம் வச்சிருக்கீங்க, தூக்க கூட முடியலையே இப்பெல்லாம். சரி இப்ப பிஞ்சிரும், கையெடுடி. ஏடி மலரி சும்மா இரு, வாயை வச்சுக்கிட்டு. அங்க வரது திருநெல்வேலி பஸ்ஸா பாரு. ஆமா கோய், திருநெல்வேலி வண்டி மாதிரி தான் இருக்கு. ஏறிடுவோமா? அட்ரஸ் அக்கா, ஃப்ரீ பஸ் வேற. வா ஓசிலே போயிட்டு வந்துடலாம். மலரி கை காட்டி வண்டி நிக்கும். ஸ்டாப் ஸ்டாப், நில்லுங்க நில்லுங்க. ஏ அம்மா, என்னென்ன கறி வேலைலாம் பாக்கா. பஸ்ஸுக்கு முன்னாடி போய் இப்படியா மறைச்சிட்டு நிப்ப? எம்மா பூ வச்சுட்டு போயிருக்காவ, எப்படி பஸ்ஸுக்கு முன்னாடி மறைச்சிட்டு நிக்க? உன் அம்மாக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஏ மலரே தூரவா. ஏ லட்சுமி நல்லா புடிச்சிட்டு நின்னுக்கோமா. ஆட்டும்க்கா. என்ன ரொம்ப போரிங்கா இருக்கு, ஒரு பாட்டு கீட்டு போட்டு விடக்கூடாதா? ஏ மலர், உனக்கு என்ன பாட்டு போடணும்? ராமையா உஸ்தாவையா, அந்த பாட்டு போட்டால் நல்லா இருக்கும். நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டே வரலாம். பரவாயில்லையேட்டி மலரி, பழைய படமா நல்லா பாப்பா போலயே. பழைய பாட்டுலாம் கேட்க உன் அப்பா கூட சேர்ந்து பாப்பாலாம் இருக்கும். அம்பு டார்லிங், உங்களுக்கு இந்த பாட்டு தெரியுமா? எங்க 2 வரி பாடுங்க பாப்போம். ராமையா உஸ்தாவையா, ராமையா உஸ்தாவையா, ராமையா உஸ்தாவையா, ராமையா உஸ்தாவையா, மனதே குச்சுபுதையா, மனதே குச்சுபுதையா. ஏ அம்மா நிறுத்துமா தாயே, காதெல்லாம் வலிக்குது, ரத்தம் வந்துடும் போல இருக்கு. யாம்டி பாட்டு நல்லா இல்லையா? ஏ லட்சுமிக்கா அவ்வளோ கிடக்காளுவோ, பாட்டு அருமையா இருக்கு. போது மாட்டி மலரி கீதா. நீங்க தானே அந்த பாட்டு கேட்டீங்க. நாங்க கேட்டது இந்த பாட்டு இல்லம்மா தாயே, இப்ப பாடுறோம் பாருங்க. ராமையா ஏ உஸ்தாவையா ஐயா ஓ, ராமையா ஏ உஸ்தாவையா ஓ, ராமையா உஸ்தாவையா, ராமையா உஸ்தாவையா. இது என்னடி பாட்டு? டியூனை மாத்தி பாட்டுனா? நான் பாடினதான் பாட்டு. ஏம்மா நீங்க பாடினது பழைய காலத்து பாட்டா இருக்கும், இது வந்து இப்ப லேட்டஸ்ட் பாட்டு, ட்ரெண்டிங். என்ன ட்ரெண்டிங்கோ பொண்டிங்கோ, மியூசிக்கை மாத்தி போட்டு அதே லைனை தான் பாடிட்டு இருக்கீங்க. இது பெரிய ட்ரெண்டிங் ஆக்கும். ஏம்மா வழியை விட்டு நில்லுங்கம்மா. நீங்களே எல்லா வழியும் அடைச்சி வச்சிருக்கீங்க. வர ஆளுக்கு வழியை விடுங்க. ஏமா குண்டு பொம்பளை, கொஞ்சம் நவுண்டுக்கோ. என்ன குண்டு பொம்பளை, நீ ரொம்ப பெரிய இதுவோ உலக அழகி நினைப்பு. வழி விட்டு தான் நினைக்கிறோம். இந்த வழியில உங்களுக்கு போக தெரியாதோ? கீதா கோய், இந்த மேனா மின்கிக்கு ஒழுப்ப பத்தியா வரட்டும். ஏமா நெட்ட பொம்பளை, கொஞ்சம் வழியை விட்டு இருமா. எல்லாம் சேர்ந்து இடத்த அடைச்சிட்டு தான் இருக்காவோ. என்ன எதுக்கு அடிச்ச? தள்ளி போன கையை தூக்கும் போது மேலே பட்டுருச்சு. இது ஒரு குத்தமாக கண்டுபிடிச்சிட்டு இருப்பியோ? அப்படி இருந்தால் கூட்டத்தில் வரக்கூடாது, தனியாக கார் அமைத்தி போகணும். இது என்ன உங்க
என்னமோ வா வண்டியில ஏறின மாதிரி ரொம்ப துள்ளிட்டு கிடக்க. ஏட்டி குதிரவாளி, இது ஒண்ணு வண்டி இல்ல, பஸ். போ போய் உட்காரு. பெருசா நீட்டி தலையறா. அவளை சொன்னா எல்லாரும் வரிஞ்சு கட்டிட்டு வருவீங்களோ? வாங்க பாப்போம், வாங்கடிக்கலாம். ஏம்மா பொம்பளை, உனக்கு என்னமா பிரச்சனை? நல்லா மிஞ்சிக்கிட்டு வாரா கவர்மெண்ட் பஸ்ல. இது வந்து உங்க அப்பா வீட்டு வண்டி கிடையாது. போ, எங்க இடம் இருக்கோ அங்க போய் சொருகிக்கோ. இங்க பாரு குண்டு பொம்பளை, சொருகிக்க வச்சுக்கோனா அப்புறம் உனே சொறி வீருவன் பார்த்துக்கோ. மீனம் மினிக்கு என்னடி சொன்னேன்? இங்க பாரு குட்டச்சட்டை போட்ட பொம்பளை, ரொம்ப வாய் பேசுற. வாய் நீளிட்டே இருக்க, வாய் இழுத்து வச்சு தச்சிருவேன். பேய் உட்காருனா இருக்கிற குடும்பியை அறுத்துட்டு விட்டுருவேன். இது ஒண்ணு உங்க குடும்பி இல்ல, உங்க அப்பா வீட்டு பஸ்ஸும் இல்ல. எங்க அப்பா என்ன உங்ககிட்ட கேச்சி வகைக்கு தான் பெத்து போட்டிருக்காராக்கும். ஏ அம்மா, இது வாயா இல்ல சாக்கடையா? அங்கிட்டு திரும்ப லட்சுமி, இவட்டெல்லாம் வாய் கொடுத்தா நம்ம தான் நாரணும். ஏட்டி மலரு, அவள் நைஸா அந்த சீட்டு கடியில தள்ளி வச்சு ஊமை குத்த 2 குத்தி விடுவோம் வாயில. வாயாது வாடி வெண்ண மவளே, வாயா பேசுற. வாயிலே இன்னைக்கு குத்தி உன்னை அனுப்பி விடுறனா இல்லையான்னு பாரு. என்னை காப்பாத்துங்க, அடிக்க அடிக்க வலிக்குது. பிடிடி நெட்ட குரங்கு, அடி நல்ல போட்டு குமுறட்டி அவளை. கொஞ்சம் நெஞ்ச பேச்சாட்டி பேசுனேன். அங்க என்னமா சத்தம்? ஒரே சத்தங்கடா இருக்கு. இருக்கிறதெல்லாம் பொம்பளையால் தான் இருக்கீங்க, ஆனா சவுண்டு. பேசிட்டு இருக்கோம் கண்டக்டர் அண்ணே. உடுடி சாரி சாரி, மன்னிச்சிருங்க அண்ணே. ஒழுங்கா போய் எங்க அம்புஜா அக்கா கிட்ட எல்லாத்தையும் சாரி கட்டுவா, இல்லைன்னா உன் காலெல்லாம் உடைச்சிருவேன். கேக்க என்னைய விட்டுருங்க. ஏமா ரொம்ப சாரி, தெரியாம பேசிட்டேன், என்னைய மன்னிச்சு விட்டுருங்கம்மா. அவளை விட சொல்லுங்க. ஏடி மலரு, கையை வச்சுட்டு சும்மா இருடி. போதும் அவளுக்கு கொடுத்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சோலோ கிம்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான மோட்டிவேஷன், நல்லவரா இருப்பது நல்லதுதான், ஆனால் நல்லது கெட்டது தெரியாத நல்லவரா இருப்பது ஆபத்தானது. நன்றி.